திருநீலனக்கரின் வரலாறு. திருநீலனக்க நாயனார் ஒளிப்புணல் சூழ் சாத்தமங்கை நீலனக்கர் கடியென்னு சுந்தரர் பெருமானால் போற்றப்பட்ட இந்நாயனார் திருச்சாத்தமங்கை என்னும் நகரிலே பிறந்துள்ளார். அன்புடனும் பக்தியுடனும் எம்பெருமானை தினந்தோறும் சிவகாம விதிப்படி பூஜித்தும் வந்துள்ளார். ஒரு நாள் எம்பெருமானுக்கு உகந்த திருவாதிரை திருநாள் வந்தது. அந்நாளில் தன்னுடைய மாளிகையில் எப்பொழுதும் போல சிவபூஜையை முடித்த பிறகு தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு ஆலயத்திற்கு புறப்பட்டார் திருநீலனக்கர். நாயனார் எப்பொழுதும் போல எம்பெருமானுக்கு சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமான் திருமேனியிலே சுதை சிலந்தி ஒன்று தன் நிலையினின்றும் தவறி வந்து விழுந்தது. கணவனுக்கு பூஜையில் உதவி செய்து கொண்டிருந்த மனைவியாரோ இதனை கண்டு மனம் துடித்து போனார். எங்கே இறைவன் திருமேனியிலே புண் ஏற்பட்டு விடுமோ என்று அச்சத்தோடும் அன்போடும் விரைந்து எழுந்து சிவலிங்க திருமேனியிலே நின்று கொண்டிருக்கும் அச்சிலந்தி விலகி போகும் வண்ணம் வாயினால் ஊதி திருமேனிக்கு பங்கம் வராமல் காத்தார் அந்த அம்மையார். அவ்வமயம் எதிர்பாராமல் சற்று உமிழ் நீரும் சிவலிங்க திருமேனியிலே பட்டுவிட்டது. இளம் குழந்தையை பராமரிக்கும் தாயை போல் சிவலிங்கத்தை காத்த அம்மையாரை கண்டு நாயனாரோ கடும் கோபம் கொண்டார். அம்மையார் காரணத்தை கூறினாலும் வேறு வகையால் சிலந்தியை போக்குவதை விட்டுவிட்டு வாயால் ஊதி உமிழ்வதா என்று கேட்டார். இதனால் திருநீலனக்கரோ